என்னண்ணே தப்பு பண்ண கொலகார பசங்களை பிடிக்கிறதுக்கு ஊர் எதுக்குன்னே ஒண்ணு கொடுத்து கொஞ்சம் நியாயமா பேசுகிறேன். என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இந்த வந்துடுறேன். சரி போயிட்டு வா. கண்டிப்பாங்க சார், இந்த கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார், உயிரை விட்டுருக்காங்க சார். எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியா எனக்கு பய மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இவனை ஒருத்தருக்காக நீ பெத்த புள்ள சாக சொல்ற? இவனை விட உனக்கு அவதான் முக்கியமா? அவனை முன்னே பின்னே பாத்திருக்க நீ? இல்ல, விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்துச்சு. போயிட்டு போகுது. என்னமோ சுதந்திர தினத்தை கொண்டாடத்துல போய் சிக்கி செத்த மாதிரி கொண்டாடிட்டு இருக்க நீ. நாங்க யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். இருக்க மாட்டீங்களா? என்ன நடக்குதுங்க? கட்சிக்காக இந்த விட்டுருக்காங்க சார், உயிரை விட்டுருக்காங்க சார். அந்த கட்சிக்காகங்கிறத விடங்க சார், ஒரு மாற்றத்துக்காகங்க சார். நீ சாக வேண்டிய ஆள் தான், ஆனா இது பரிதாபமா இருக்கு. அதான் பிரச்சனை. இருக்கு என்ன போதிச்சாலும் அவன் மண்டையில ஏறாது. போதையில் இருக்கிறவனுக்கு என்ன போதிப்ப? ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமோ வருத்தமோ கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். டேய், யாரா நீங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் சொல்றது ஒரே ஒண்ணு, விஜய் வரணும். இந்த தமிழ்நாட்டுல விஜய் முதலமைச்சரா வரணும். என் குழந்தையோட ஆசையும் சரி, இந்த மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்து என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நாங்கள் போவேன்னு சொன்னால், ஆனால் பிள்ளைங்க நாங்கள் விஜய் சாரை பார்த்தே ஆகணும்னு விடுவாரத்தில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தது. நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, நம்பிக்கையாக இருங்க, இந்த தடவை நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு ஒரு 41 ஆன்மாவும் சேர்க்க வைப்பாங்க. ரொம்ப மதிக்கிறேன், ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் இல்லைங்க சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பொவரா இறங்கி வேலை செய்யணுங்க சார், அவ்வளவுதான். அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல முட்டாப்பல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு லட்டிய திங்கிறியா? சோத்த தானே திங்கிற. எங்களுக்கு என்னன்னா, இப்ப இருக்கிறத விட இன்னும் இரட்டிப்பு வேகத்துல கொஞ்சம் செயல்படணும் சார். கட்சியும் செயல்படணும், தலைவரும் செயல்படணும். நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். இத்தகைய மனிதர்களை இந்த சம்பவத்துக்கு பிறகும் கொண்டாடுகிற, அவர் மேல தப்பில்லைன்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை நினைத்துத்தான், அவருடைய ரசிகர்களை நினைத்துத்தான் நாம் கவலைப்பட வேண்டுமே அல்லாமல், வேணும்னா கோவப்படலாம் அந்த ரசிகர்கள் மேல. விஜய் மேல கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் தெளிவா மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்காரு. இஸ் மேக்கிங் ஃபுல் ஆஃப் அஸ். இந்த முட்டா ஜனங்க கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். அதுக்குள்ள இவங்கள வச்சு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டு போயிட்டே இருக்கும்.